நண்பர்களுக்கு வணக்கம். புத்தகம் 360ல இன்னைக்கு நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிற புத்தகம் எழுத்தாளர் ஜியோடாமின் எழுதிய உயிர் வலை. பிழைத்தல் அல்லது வாழ்தல் என்ற அடிப்படையில் மொத்தம் 10 புத்தகங்களை வெளியிட்டிருக்காங்க. அதில் முதல் புத்தகம்தான் இந்த உயிர் வலை. இந்த உலகம் என்னவோ மனுஷங்களுக்காக மட்டும்தான் உருவான மாதிரியும் மனுஷனால தான் பாதுகாப்பாக இயங்குற மாதிரியும் சில நேரத்தில் காட்சிப்படுத்துகிறாங்க. இந்த உலகத்தில் மனுஷனை மாதிரி தான் புழு, பூச்சி, விலங்கு, செடி, கொடி எல்லாமே. நமக்கு இந்த பூமி எந்த அளவுக்கு சொந்தமோ அதே அளவுக்கு மற்ற உயிரினங்களுக்கும் வாழ்கிறதுக்கு உரிமை உண்டு. ஆனால் இதில் மனுஷங்க மட்டும் எப்படி இந்த பூமியை பங்கு போடுறாங்க? யாரை கேட்டு இயற்கை வளங்களை சுரண்டுறாங்க? காடுகளை, விலங்குகளை அழிக்கிறதுக்கு யார் இவங்களுக்கு உரிமை கொடுத்தது? இப்படி பல கேள்விகளை ரொம்ப கோபமாக உங்களுக்கும் கேட்கணும்னு தோணும் இந்த புத்தகத்தை படித்ததும். சில பேர் இப்படி வாழ்கிறதுக்கு பேசாமல் செத்து போயிடலான்னு சொல்லிக்கிட்டே இந்த வாழ்க்கையை வாழ்கிறாங்க பாருங்க. அதுக்கு பேர் பிழைத்திருத்தல். ஏதோ ஒரு காரணத்துக்காக வாழ்ந்தா போதும்னு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் இவ்வளோ அழகான இந்த பூமியில் இன்னும் கொஞ்ச நாள் வாழ்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு நினைக்க வைக்கிறது தான் வாழ்தல். இயற்கையை ரசிக்க தெரிஞ்சவங்க பிழைத்திருந்தா போதும்னு நினைக்க மாட்டாங்க, வாழணும்னு தான் ஆசைப்படுவாங்க. ஏன்னா இந்த உலகத்தில் அவ்வளவு அழகான காட்சிகளும் நிறங்களும் உயிரினங்களும் வாழ்வியல் முறைகளும் எண்ண முடியாத அளவுக்கு கொட்டி கிடக்கு. அதை பற்றி தான் இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த பூமியில் வாழ்கிற ஒவ்வொரு உயிரினமும் உணவு சங்கிலியால் பிணைக்கப்பட்டு ஒன்னோட ஒன்று இணைஞ்சு தான் வாழுதுங்க. அப்படி இருக்கும்போது நாம் ஏதாவது ஒரு உயிரினத்தை அழிச்சா கூட கடைசியாக மனித இனமும் இருக்காதுங்கிறது தான் உண்மை. மனுஷனை தவிர மற்ற உயிரினங்கள் எல்லாம் ரொம்ப ஜாலியாக வாழ்கிற மாதிரியும் அதுங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லாத மாதிரியும் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அப்படி இல்லைன்னு சில உண்மைகளை இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காங்க. சாலமன் மீன் பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இல்லைனா பார்த்துருப்போம். ஆனால் அதுங்களோட வாழ்க்கை முறை நமக்கு தெரியுமா? சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. கடலில் வாழ்கிற அந்த மீன் இனப்பெருக்கம் செய்கிறதுக்காக நதிக்கு தான் போய் ஆகணுமா. ஏன்னா கடலில் அதுங்களால இனப்பெருக்கம் செய்ய முடியாது. அப்படி கடலில் வாழக்கூடிய ஒரு மீன் நேரடியாக எடுத்த எடுப்புலையே நதிக்குள்ளே போயிட முடியாது. அந்த சாலமீன் மீன்கள்லாம் நதிக்கு போகிறதுக்கு முன்னாடி கழிமுகத்தில், அதாவது நதியும் கடலும் இணையக்கூடிய இடத்துல நதியில் போய் எப்படி வாழ்றது அப்படின்ற பயிற்சியை எடுத்துக்குமா. அதுக்கப்புறமா அந்த மீன்களோட உடம்புல நிறைய மாற்றங்கள் ஏற்படுமா. அந்த மாற்றம் எதுக்குன்னா நதியில போய் அதுங்க வாழ்றதுக்கான மாற்றம் தான் அது. அப்படி மாற்றம் அடைஞ்ச மீன்கள்லாம் நேரடியாக நதிக்கு போயிட முடியாது. மலை உச்சியிலிருந்து விழுகிற தண்ணியில் எதிர்நீச்சல் போட்டு அந்த மீன்கள்லாம் மேலே ஏறணும். அதாவது 7000 அடி வரைக்கும் மேலே ஏறணுமா. அப்படி மேலே ஏறத்துக்குள்ள பாதி மீன்கள் இறந்து போயிடுமா. முதல்ல அந்த மீன்களை சாப்பிட கரடிகள்லாம் காத்து கிடக்கும். அடுத்ததா பெரிய பெரிய மீன்கள்லாம் இந்த சின்ன மீன்களை சாப்பிட்ருமா. அப்புறமா கழுகுகளும் அந்த மீன்களை சாப்பிட்றதுக்கு காத்து கிடக்குமா. இப்படி ஒவ்வொன்றுக்கும் உணவானது போக மிச்சம் இருக்கிற மீன் தான் மலை உச்சிக்கு ஏறி பாறைகளோட ஒவ்வொரு இடுக்குகள்லையும் தனக்கான இடத்த பிடிச்சிக்குமா. பெண் மீன்கள் முட்டை போட ஆரம்பிக்கும். ஆண் மீன்கள் அந்த முட்டை மேலே அதோட உயிரணுக்களை பீச்சு அடிக்குமா. அதுக்கப்புறமா பெண் மீன் தன்னோட துடுப்பை வச்சு பாறையை நகர்த்தி கருவுற்ற அந்த முட்டையை மூடி பாதுகாக்க ஆரம்பிச்சிடும். குளிர்காலம் ஆரம்பித்ததுமே நதியில் கொஞ்சம் கொஞ்சமாக நீர் குறைய ஆரம்பிக்கும். தண்ணி இல்லாததால் பெரிய பெரிய சாலமன் மீன்கள்லாம் வாழ முடியாமல் போகும். அதனால் நிறைய பெரிய பெரிய மீன்கள்லாம் இறக்க ஆரம்பிச்சிடும். அதுங்க இறக்க போகுதுன்னே தெரிஞ்சு கழுகுங்க எல்லாம் காத்து கிடக்க ஆரம்பிச்சிடும். 2 மாத பனிக்கால தூக்கத்துக்கு பிறகு மீன் குஞ்சுங்க எல்லாம் முட்டையிலிருந்து வெளியில் வர ஆரம்பிச்சிடும். வந்ததுமே அந்த மீன் குஞ்சுங்க எங்கே போகும் தெரியுமா? கடலுக்கு தான். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல. அந்த மீன் குஞ்சுகளுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கோம் அதுங்க அம்மா அப்பா கடல்ல இருந்து தான் வந்தாங்கன்னு? இதுதான் இயற்கையோட படைப்பு. இப்போ இந்த மீன் குஞ்சுகள்லாம் கடலுக்கு போகணும் இல்லையா? அதனால் நதியிலிருந்து கடலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அதே கழிமுகத்தில் கடலில் எப்படி வாழணும்னு கற்றுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி உடல் தோற்றம்லாம் மாறின பிறகு கடலுக்குள்ளே போகுமா. நிஜமாவே இந்த சாலமன் மீன்களோட வாழ்க்கை ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த மீன்கள் எல்லாம் இனப்பெருக்கத்துக்காகவே மலை உச்சிக்கு போய் தன்னோட உயிரை விடுதுங்க. இந்த தொடர் நிகழ்வில் மீன்களுக்கான இனப்பெருக்கம் மட்டும் கிடையாது, இது மூலமாக கரடிகளுக்கும் கழுகுகளுக்கும் உணவும் கிடைக்குது இல்லையா?
இப்படியெல்லாம் வாழ்கிற உயிரினங்களுக்கு இடைஞ்சல் தர மாதிரியே நதிக்கு குறுக்க அணைய போட்டு கடலில் கழிவை கலந்து மனுஷன் படுத்துகிற பாடு இருக்கே, அப்பப்பா, இயற்கையை அதோட போக்கில் விடாமல் தடுக்கிறதே மனுஷங்க தான். அடுத்ததா சவானா பாலைவனத்தை பற்றி சமூக அறிவியல் பாடப்புத்தகத்தில் நம்மளோட சின்ன வயசில் படிச்சிருப்போம். ஆனால் அங்கே இருக்கிற அதிசயங்களை பற்றியும் அக்கேஷியான்னு ஒரு மரத்தை பற்றியும் சொன்ன தகவல் ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அக்கேஷியான்றது ஒரு முள்செடி. அந்த செடி அதிகமாக வளர்ந்தா சுத்தமாக நீர்மட்டமே இல்லாமல் போயிடும். தண்ணி இல்லாமல் கூட இந்த மரம் வளரும். கொஞ்சம் விஷத்தன்மையும் அதில் இருக்கும். இந்த மரம்தான் பாலைவன தாவர உண்ணிகளுக்கு முக்கிய உணவாக இருக்குது. முதல்ல டிக் டிக்னு ஒரு சின்ன பாலூட்டி, அது அக்கேஷியா மரத்தோட கீழ்ப்பகுதியில் இருக்கிற இலைகள்லாம் சாப்பிடுமா. அடுத்ததா இம்பாலான்னு ஒரு உயிரினம், அது 4 இல்லைனா 5 அடி வரைக்கும் இருக்கிற இலைகளை சாப்பிடுமா. அடுத்ததா கேரனுக் அப்படின்ற ஒரு உயிரினம், அது தன்னோட பின்னங்கால தரையில ஊனி முன்னங்கால தூக்கி எவ்வளவு தூரம் எட்டுதோ அங்க இருக்கிற இலைகளை அது பறிச்சு சாப்பிடுமா. அடுத்ததா ஒட்டகச்சிவிங்கி, அந்த மரத்தோட மேல இருக்கக்கூடிய இலைகள் எல்லாத்தையும் அது சாப்பிட்ருமா. கடைசியா அந்த மரம் பாலைவனத்துல நிறைய வளரக்கூடாது அப்படின்றதுக்காகவே யானைங்கள்லாம் அந்த மரத்தை முட்டி தள்ளி கீழே சாச்சிடுமா. இந்த நிகழ்வெல்லாம் எப்படி நடக்குது? இதுல ஒரு உயிரினம் அழிஞ்சாலும் சூழல் பாதிக்கப்படும் தானே. இது போல இந்த புத்தகத்துல தேனீக்கும் பூச்சிக்குமான மகரந்த சேர்க்கை உறவு, பறவைக்கும் முதலைக்குமான கூட்டுறவு வாழ்வு, ஒன்று இன்னொன்று எப்படி சார்ந்து வாழுதுங்க, அப்புறம் துறவி நொண்டோட வாழ்வு பற்றியெல்லாம் சொல்லியிருக்காங்க. நீங்களும் இந்த தகவல்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் தானே? அப்போ உடனே இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. நன்றி, வணக்கம்.